இந்த கதையோட தலைப்பு விதைகளின் பயணம். அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் குட்டக்குட்டை சம்பா, நெட்டக்குட்டை சம்பா. பேர் நல்லா இருக்குல்ல? எனக்கும் படிக்கும் போது இந்த பேர்னாலதான் என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்துச்சு. இப்போ அந்த மூட்டைக்குள்ளார நெட்டக்குட்டை சம்பா, குட்டை நெட்ட சம்பான்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க ரொம்ப குறும்புனா குறும்பு, அப்படி ஒரு குறும்பு. மூட்டைக்குள்ள இருக்கும்போது இப்படி சோறுறது, இப்படி கிச்சு கிச்சு மூட்டுறது, என்னென்னவோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த நெல்லுல முழுசும். சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் இப்படி நோண்டுறது. சரியா? சில பேர் அப்படியே சோகமா இப்படி இருப்பாங்க, ஏன்னா மூட்டைக்குள்ள அப்படியே உப்பசமா இருக்கும்ல. இந்த நெட்டக்குட்டை சாம்பாவும் குட்டை நெட்ட சாம்பாவும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் எப்படியாவது இந்த மூட்டைக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே போய் ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த விவசாயி என்ன பண்றாரு, மூட்டைய அவுத்து கூடக்குள்ள அப்படியே கொட்டுறாரு. நெல்ல கொட்டணும்னு இவனுக்கு 2 பேரும் கம்மன் இருந்திருக்கலாமா? ஏய் குட்டை குட்டை, ஏய் நெட்ட குட்டை, குதிச்சிருங்கடா அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் மூட்டைக்குள்ள இருந்து என்ன பண்றாங்க, பொக்குன்னு குதிச்சுறாங்க. குதிச்சுக்கிட்டு 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து ஜாலியா இப்படி சிரிச்சுட்டு இருக்கும்போது சட்டானா ஒரு காத்தடிச்சது பாருங்க, அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு பெரிய பாறாங்கல் மேல விழுந்துருது. இவனுக்கு 2 பேரும் எதுக்காக தப்பிச்சாங்க? ஜாலியா நல்ல ஈரப்பதமான இடத்துல போனோம்னா ஜாலியா முளைச்சுக்கலாம்ல. நெல் எப்படி முளைக்கும்? நல்ல பதமா ஈரமா இருக்கிற இடத்துக்கு தான் என்ன பண்ணும், நல்லா அந்த ஈரப்பதத்தை உள் வாங்கிட்டு முளைச்சிரும். இப்ப போய் அந்த பாறை மேல விழுந்துட்டாங்களாம். இந்த குட்டை சம்பா திடீர்னு நெட்டக்குட்டை சம்பாவை பார்த்து, டேய் நாம இங்க முளைச்சிடலாமா அப்படின்னு கேக்குறான். அவன் சொல்றான், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? பாறாங்கல்ல போய் எங்காவது நெல்லு முளைக்குமா? ஏண்டா இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்றான். தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான 20ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் 2 முதல் 13 வரை. இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம், அறிவை பொது உடைமையாக்குவோம். அனைவரும் வருக.